ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபரியோட ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. அவங்களுடைய அம்மா, அவங்க அக்கா, அவங்களுடைய அக்கா பையன் 3 பேரும் வந்து அந்த கேட் பண்ண நின்னாங்க. அம்மா என் முதல் முகவரி அம்மா. அடடப்பா, அந்த பாட்டை பாடும்போதே புள்ள இருக்குது. சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுங்க நிறைய விஷயம் இருந்துச்சு. ஒன்று அவன் வேணால் போட்டுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுது, ஆனால் சீக்கிரம் வீடியோ போடுங்க, எங்கே போனீங்க ஆள் அப்படின்னு சொல்லிடுங்க. சாரி, மன்னிச்சுக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க காமிச்சோடனே இவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் சபரி. அப்புறம் போய்ட்டு அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. பின்னாடி வந்துட்டு ஒரு இந்த டிஷ்யூ பேப்பரில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும்ல, அட்டைப்பெட்டி, அதில் வந்து பால் போட்டு பின்னாடி கட்டிட்டு குதிக்கணும். அந்த பால் வெளியே வரணும். ஸோ அதுதான் டாஸ்க்கு. அதை சூப்பராக ரொம்ப கஷ்டப்பட்டார். கீழே குதிச்சார், மேலே குதிச்சார், இங்கே பண்ணார், அங்கே புரண்டு முடிச்சுட்டு போனார். அம்மாவை பார்த்தவொடனே போய் கட்டி பிடிச்சார். அம்மா தான்ல, சரி. அப்போ கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வராங்க. அப்போ அம்மா வந்து கமருதீனை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, கமருதீன், நீ எனக்கு பையன்தான், நீ எனக்கு சபரி மாதிரி தான். இனிமேல் அம்மா இல்லைன்னு சொல்லவே கூடாது, சரியா? உனக்கு அம்மாவாக நான் இருக்கேன், நீ என்றைக்குமே அண்ணாதன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரிங்கம்மா. அப்படியே வந்து உடனே சபரி சொல்கிறார், அம்மா அவனுக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு. உடனே இவர் கமருதீன், அம்மா நல்ல பொண்ணாக பாருங்கம்மா. அப்படி பின்னாடி வராங்க. விஜய் பாரு முதுகில் அடிக்கிறது அவனை டேய் அப்படின்னு. அப்புறம் விக்ரம் கிண்டல் பண்ணுறாரு, அம்மா கொஞ்சம் ஹைட்டையும் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு ஏதோ கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் உள்ளே போகிறாங்க. அமித், உங்களுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களை வந்துட்டு இவங்க வந்து சபரியை வந்து அவங்க அம்மா திட்டுவாங்களா, அதை வந்து இமினேட் பண்ண சொல்லி கமருதீன் சொல்லிட்டு கமருதீன் உட்காந்துக்கிறாரு சபரி மாதிரி. இவங்க ஆமாம் இப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு, உன் கூட படித்தவெல்லாம் உன் வயசில் இருக்கவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாடு போயிட்டா, நீ இப்படியே இரு அப்படின்னு கலாய்ப்பாங்க பொழுது. சபரியோட அம்மா அதை வந்து இமிட்டேட் பண்ணோன்னே இவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது பிக் பாஸே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு உங்கள் 3 பேரையும் பேர் சொல்லி. அப்போது தன்வந்த், அதாவது அவங்களுடைய அக்கா பையன், சபரியோட அக்கா பையன் வந்துட்டு ஐ லவ் யூ பிக் பாஸ், உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்போது ஐ லவ் யூ டூ அப்படின்றாரு. அப்படியே வந்துட்டு அந்த இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்ப உட்காந்து பேசும்போதும் பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்துட்டு, பா என்றைக்குமே நான் உனக்கு அம்மாப்பா, நீ அம்மா இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இல்லாதவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நான் இருக்கேன்ப்பா உனக்கு அம்மாவான்னு சொல்லும்போது அதோட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் அம்மா தான் இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.